வணக்கம். என்னப்பா முதல்வர் வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு திட்டத்த வந்துட்டு கொண்டு வந்து மக்களுக்கு சேர்க்கலாம் அப்படின்னு ஆசையா இருக்கும்போது, மெட்ரோ திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு தடை போட்டிருக்கு. என்ன காரணம்? எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்பயுமே இந்த முதல்வர் தமிழ்நாட்டுக்கு எந்த நல்லதும் பண்ணதில்லை. பண்ற மாதிரி பாவனை காமிச்சா கூட அதுவும் சரியா இல்லை. மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கு அனுப்பி தான் அவர் கொடுத்துருக்காரு. நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு ஏதாவது கதை சொல்றீங்களா? அதாவது அவர் மக்களுக்காண்டி முதல்வர் எல்லாம் தெரியாது உங்களுக்கு, ஏதாவது சொல்லணும்னு சொல்றீங்களா? கேட்குறேன். அதாவது மக்களுக்கான முதல்வராக தான் அவரு. சென்னையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மெட்ரோவில் எத்தனை லட்சம் பேர் பயணம் பண்ணுறான்னு கேட்டதுக்கு 4 லட்சம் பேர் பயணம் பண்ணுறான்னு சொல்லி உங்கள் முதல்வர், மக்களுக்கான முதல்வர் அப்பா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. சென்னையில் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி மக்கள் எத்தனை பேர் வாழ்றான்? 1 கோடி பேர் கிட்ட வாழ்றான். 1 கோடி பேர் வாழ்ற சென்னையில் ஒரு நாளைக்கு பயணம் பண்ணுறவன், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறவன் வெறும் 4 லட்சம் பேர் தானா? 100 லட்சம் சேர்ந்தாதான் 1 கோடி. ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இது. 1 கோடி பேர் இருக்கிற இடத்துல 4 லட்சம் பேர் தான் பயணம் பண்ணுவாங்க அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதே மதுரையிலையும் கோவையிலையும் ஜனத்தொகை எவ்வளோ? 15 லட்சம். 20 லட்சத்துக்கு கீழே. மத்திய அரசு ரொம்ப தெளிவாக சொல்லுது, 20 லட்சத்துக்கு கீழே இருக்க ஜனத்தொகைக்கு மெட்ரோ அப்ளிகபிள் ஆகாது. மெட்ரோ திட்டம் செயல்படுத்த முடியாது. மட்டும் கொடுத்துருக்கீங்க. ஆக்ரா டூரிஸ்ட் ஸ்பாட். அது டெல்லியை கனெக்ட் பண்ணுது. மதுரை டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லைங்க, கோயம்புத்தூர் டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை. நீங்களே மான்ஸ்டர் தெரியல, கோயம்புத்தூரோட மான்ஸ்டர், அதுக்கே நோ மெட்ரோன்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள். இல்லை, கரெக்டு தான். அதே கோயம்புத்தூரில் 15 லட்சம் 20 லட்சம் வாழக்கூடிய மக்கள் தொகையில் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பயணம் பண்ணுறான்னு கேட்டதுக்கு போயிட்டு போகிறாங்க. உங்களுக்கு கொடுக்கறது உங்கள் வேலை எது? நீங்கள் இல்லை, கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, அதை மெயின்டைன் பண்ணணும்ல. அதுக்கான செலவுகள் இருக்குது. 6 லட்சம் கோடி செலவு. யார் அதை மெயின்டைன் பண்ணுவா? மாநில அரசு பாதி பங்கு எடுத்துக்குமா? நாங்கள் வளர்ந்து வரணும் வருஷம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, தமிழ்நாட்டை பின்னோக்கியே வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. நாங்கள் இந்த மாதிரி திட்டத்தை எடுத்தால் நீங்கள் அனுமதி கொடுக்கறது இல்லை. என்ன அர்த்தம் இது? கொடுத்த 4000 கோடிக்கே கணக்கு இல்லை. நீங்கள் இந்த திட்டத்தை எடுத்து என்ன பண்ண போறீங்க? கணக்கு வச்சிருப்பாரு. எங்கங்க இப்போ நிர்மலா சீதாராமன் கேட்டாங்கல்ல, கேட்டதுக்கு கணக்கு கொடுத்தாங்களா? இப்போ அதே தான். இப்போ மெட்ரோ கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கொடுத்தா இவங்களால அதை பராமரிக்க முடியுமா? ஏன்னா அந்த செலவுகள் அதிகம். 2வது, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறது மக்கள் கணிசமான தொகை, முக்கியமான மக்கள் தொகையில பயணம் பண்ணாதான் அந்த மெட்ரோ கொடுத்தா அது பிரயோஜனப்படும். சும்மா நீ உனக்கு ஒரு 2 கள்ள மிட்டாய் கூட, எனக்கு ஒரு 2 கள்ள மிட்டாய் வியாபாரமா இது? நான் கடிதம் கொடுத்த உடனே பார்த்தீங்களா, மதுரையில் அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சு விட்டு நாங்கள் நிலத்தெல்லாம் கையகப்படுத்த பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் என்ன இருக்கு? அப்போ இப்போ என்ன வச்சீங்கன்னா அப்புறம் மனசு கஷ்டப்படுதா இல்லையா? அதாவது இது வராதுன்னு உங்க முதல்வருக்கும் தெரியும். ஏன் 40 எம்பி இருக்கிறாங்களே, ஏன் நாடாளுமன்றத்தில் பரிந்துரை பண்ண வேண்டியதானே? நாடாளுமன்றத்தில் கலந்து ஆலோசிக்க வேண்டியதானே? அதையெல்லாம் விட்டுட்டு இவர் இப்போதான் புதுசாக கடிதம் எழுதுறாரு. இதெல்லாம் கண் தொடைப்பு. அதாவது எதெல்லாம் விதிமுறைகளுக்கு உட்படாதோ, விதிமுறைகளுக்கு இதெல்லாம் ஏற்றவாறு இல்லாததோ, இதையெல்லாம் தான் இந்த திராவிட மாடல், இந்த அப்பான்ற அரசாங்கம் போய் கேட்கும். மற்றபடி எது வேணுமோ, எது மக்களுக்கு தேவையோ அதையெல்லாம் கேட்க மாட்டாங்க, கேட்டு வாங்கி தர மாட்டாங்க. தமிழ்நாடுனால நிராகரிக்க தான் பண்ணுவீங்க, அப்படித்தானே? தமிழ்நாடால நிராகரிக்கல. அதாவது ஒரு விதிமுறை இருக்கு, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுக்குள்ள அப்ளிகபிள் ஆனா தமிழ்நாடு, பீகார், டெல்லி எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. சின்ன சின்ன இடத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சொல்கிறது விஷயம் புரியுது. ஆனால் அது தலைநகரத்தோட போய் இணையுது. அதனால தான் கொடுக்கப்படும். 2வது, ஆக்ராவும் மதுரையும் ஒன்னான்னு நீங்கள் உங்களுடைய ஒப்பிடுறீங்களா? பிளான் போடுறதெல்லாம் பக்காவாக போடுவாரே தலைவர். பிளான் சரியில்லை இல்லை, அதாவது இவங்க கொடுத்த அறிக்கை சரியில்லை. ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் பேர் பயணம் பண்ணுறான்? ஒரு இடத்துல இருந்து கம்யூட்டேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்லேருந்து மதுரை கூட போவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொடுக்க வேண்டியதானுங்க. இல்லை, அவன் மாதிரி எத்தனை லட்சம் போன நீங்கள் என்ன, அது எப்படி? அது அவர் பார்த்துக்குறாரு அந்த வேலையை. மக்கள் போகிறதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிறார். மாநில அரசாங்கம் பாதி தொகையை தன்னுடைய செலவுல ஏத்துக்குமா? அவர் கொடுத்துருவாருல, ஏற்கனவே கொடுத்துருக்காரு. தெரியாது, சென்னை மீட்டருக்கு அவர் சொந்த காசு கொடுத்துருக்காருங்க. காசுலாம் குமிஞ்சிருக்குங்க. நீங்க திட்டத்தை மட்டும் கொடுங்க. நீங்க 50% எல்லாம் இந்த ஒயின் ஷாப் காசா? முதல்வர் கேட்டு நீங்க கூட சொல்றதெல்லாம் நீங்க ஏத்துக்க முடியாது. கரெக்டா பார்த்துட்டு பேசுங்க. மக்களுக்கு தெரியும் எந்த திட்டத்துக்காக மத்திய அரசு எவ்வளவு திட்டம் மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் ஏன் உங்க முதல்வர் வெளியே சொல்ல மாட்டாரு? இது மாதிரி எதெல்லாம் விதிமுறைகளுக்கு உட்படாததோ, நான் அப்பவும் கேட்குறேன். மாணிக் தாகூர் இருக்காங்க, மதுரை எம்பி சு வெங்கடேசன் இருக்காரு. இவங்கெல்லாம் நாடாளுமன்றத்தில் போய் கேட்க வேண்டியதானே? ஏன் ஒரு அறிக்கை கூட, அஃபிடேவிட் கூட தாக்கல் பண்ண நாடாளுமன்றத்தில்? பேசவே விட மாட்டேன்றீங்களா? அப்படி எங்க நாங்கள் கோரிக்கை வைக்கிறது? 40 எம்பியும் பேச விட மாட்டாங்க. பேசினாலே சபாநாயகர் உட்காருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க உங்களுடைய ஜனநாயக முறைப்படி, தார்மீக முறைப்படி உங்களுடைய குரலை எழுப்பியிருந்தீங்கன்னா நிச்சயமா சபாநாயகர் காது கொடுத்து கேட்டிருப்பாரு. நீங்க
உங்கள் எதிர்க்கட்சின்றதுனால தேவையில்லாத சில விஷயங்கள் ஈடுபடுறதுனால தான் நீங்கள் சபாநாயகர் உங்களுடைய பரிசீலனையை மறுக்கிறார். இப்போ மதுரை கோவைக்கு வராது யார் காரணம்? மதுரை கோவை சொல்கிறீங்களா இல்லை மத்திய கவர்மெண்ட் சொல்கிறீங்களா? மதுரைக்கும் கோவைக்கும் வராததுக்கு காரணம் அதிகமான மக்கள் வந்து அங்கே வந்து பயணப்படலை. ஒன்று, மக்கள் தொகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் 20 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு பரிசீலனை செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அது பரிசீலனை செய்கிறோம், இல்லை மாற்று வழி ஏதாவது இருக்கா, இல்லை மாற்று பாதையில், இல்லை பேருந்து, இல்லை வேற ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு நாங்கள் பரிசீலனை செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. முழுமையாக நிராகரிக்கப்படலை. ஆனால் இவங்க நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா மக்கள் தொகை கம்மியாக இருக்குது, அதுக்கு மெயின்டைன் பண்ணுற காஸ்ட் அதிகம். அதாவது 6 லட்சம் கோடின்னும் போது மெட்ரோ வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ நிலங்கள்லாம் கையெடுப்பு பண்ணுறாங்க. நிலம் கையெடுப்பு பண்ணால் மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸ் கொடுக்கணும். ஏன்னா என் இடத்த நான் விட மாட்டேன்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாம் அப்ரூவ்டு ஃப்ளாட்டில் இருக்கிறாங்க. ஆக்ரா சொன்னீங்க, டூரிஸ்ட் பிளேஸ் நீங்க. பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் குறைவான மக்கள் தொகையில் வந்துட்டு மெட்ரோ திட்டம் செயல்படுத்தலையா? தமிழ்நாடு கவர்னர் ரூல்ஸ் அப்படியா? அப்படி கிடையாது. அந்த குறைவான மக்கள் தொகை இருக்கிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா தலைநகரமாக இருக்கும். இல்லை புவனேஸ்வர் பண்ணுவாங்க. கொடுத்தீங்கன்னா நாங்கள் டைரெக்டாக சென்னை கொடுப்போம், எல்லாத்துக்கும் நாங்கள் பார்த்துக்கிறோம். அது பிரச்சனையா இருக்கு. நீங்க ஏற்றுக்க முடியுமா? அதுக்கு வந்து நீங்க நொண்டிசாக்க நிறைய சொல்றீங்க. சென்னைக்கு இப்போ சென்னைக்குள்ளதான் மெட்ரோ, மதுரை டு சென்னை மெட்ரோலாம் கிடையாது. அப்படிலாம் மெட்ரோலாம் கனெக்ட் பண்ண முடியாது. வந்தே பாரத் தான் விட்டுருக்கோம். நாங்கள் அதே மாதிரி கொண்டு வந்துடுவோம்ல ஃபியூச்சரில். எங்கள் முதல்வர் கொண்டு வருவாருங்க. நீங்கள் பறக்கும் ட்ரெயின் கூட கொண்டு வருவார், பறந்துக்கிட்டே வரும் அடுத்த ஃபியூச்சரில். எங்கள் இன்பநிதி வந்தாலும் நீங்கள் கொடுப்பீங்களா, இல்லை எப்படி இதே நிராகரித்து தான் செய்வீங்களா? இன்பநிதி வேற வருவாரா? ஆமாங்க. அடுத்த வேலையெல்லாம் தலைவர் தீவிரம் பார்த்துட்டு 2026 துணை முதல்வர். வாரிசு அரசியலை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறேங்க. அது எப்படி, அது எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியல. உங்கள் தலைவர் வந்தாலும் சரி, உதயநிதி வந்தாலும், இன்பநிதி வந்தாலும், அதுக்கு அடுத்த எத்தனை நிதிகள் வந்தாலும் இங்கே என்ன விதிமுறையோ அந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் நடக்கும். விதியை உடைப்போம், தகர்ப்போம். பாருங்க தலைவர் நடத்துவாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நிச்சயமா வந்து எத்தனை தடவை விதியை உடைச்சி மீறி பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் பாஜக மத்திய அரசு வந்து செய்யக்கூடிய எல்லா திட்டங்களையும் மக்கள் நலன் சார்ந்து தான். ஏன்னா மோடிக்கு அப்புறம் மோடியோட பையனும் மோடியோட பேரனும் வந்து ஆட்சியாள போறதில்ல. ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி இருக்காரு. உங்களை ஆட்சி ஆளுங்க பண்ண வேண்டியதானே, எங்களால முடியுதுங்க, உங்களால முடியல. அதனால வந்து வாரிசு அரசியல், குடும்ப ஆட்சியெல்லாம் வந்து பீகார்ல பாத்தீங்கல்ல, 25 வயது நிரம்பின மைதிலி தாக்கூர் ஜெயிச்சிட்டாங்க. எந்த ஒரு அரசியல் பின்புலமும் கிடையாது, எந்த எம்எல்ஏவோட பொண்ணும் கிடையாது. அந்த மாதிரி எங்க தலைவர் ஜெயிக்க வைக்கிறாரு. தெரியல உங்களுக்கு, ரெக்கார்டா இருக்கா இல்லையா மட்டும் பாருங்க. டைரக்டா டெப்டி சிஎம் பாத்தீங்களா இல்லையா? டைரக்டா டெப்டி சிஎம்னா அவங்க அப்பா சிஎம், அதனால டெப்டி சிஎம். என்ன இல்லைன்னா ஒரு டெப்டி சிஎம் ஆயிருக்க முடியுமான்னு சொல்லி மக்களுடைய ஆய்வுக்கு விட்டுறலாம். அந்த மாதிரி சில எளிய குடும்பத்திலேருந்து வர வேட்பாளர்களையும் பாஜக தொடர்ந்து நிறுத்திட்டு தான் இருக்காங்க. இதே நிலை தமிழகத்திலையும் வரலாம், தமிழகத்திலையும் மாற்றம் ஏற்படலாம். தமிழிசை சவுந்தரராஜன் அடிக்கடி சொல்ற மாதிரி தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். நன்றி, வணக்கம்.